Hi students, I am Bino. 12th Math Chapter 2 example 2.26 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the equation 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 divided by 4 into cos minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 கொடுத்துட்டு and rectangular formல கேட்டிருக்காங்க. சேம் போன கொஸ்டின் மாதிரியே இந்த கொஸ்டினும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்டாச்சு. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வரணும். அதாச்சும் ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஓகே, சேம் போன சம் செஞ்சு அதே மெத்தட் தான். சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 pi by 4 plus I into sin 9 pi by 4 divided by 4 into cos minus 3 pi by 2 plus I into sin minus 3 pi by 2. ஓகேங்களா? இப்போ இங்கே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் பத்தாதுங்கிறதுனால இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம்ல. 1 2 2 2s are 4. இப்போ போன சம்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். என்ன ப்ராப்பர்ட்டினா cos A, அதாவது இது ரெண்டும் நம்மளுக்கு மல்டிப்ளேல இருக்கும்போது எப்படி எழுதணும்? பிளஸ்ல எழுதணும் இல்லையா? ஸோ cos A sin A cos B sin B, அதாவது cos sin இந்த இடத்துல சேம் வேல்யூவில் நம்மளுக்கு கொடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிப்ளேல இருந்தால் காசுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மல்டிப்ளேல இருந்ததுனால ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, cos A sin B, cos A sin A divided by cos B sin B தான். அங்கே மல்டிப்ளேல இருந்துச்சு, இங்கே என்னல இருக்குது? டிவைடில் இருக்குது. எப்படி மல்டிப்ளேயை அடிஷனில் எழுதணுமோ அதே மாதிரி டிவைடை சப்ராக்ஷனில் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் எழுதிக்கிறேன். 1/2 into cos 9 pi by 4 minus 3 pi by 2. ஓகேவா? சேம் அதே ப்ராப்பர்ட்டி தான். டிவைடில் இருக்கிறனால இது ரெண்டையும் மைனஸில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் I into sin 9 pi by 4 minus 3 pi by 2. ஓகேயா? அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? மைனஸ் உள்ள கொண்டு போய்ப்போம். 1/2 into cos 9 pi by 4 minus into minus plus 3 pi by 2 plus I into sin 9 pi by 4 minus into minus என்ன ஆயிடும்? plus 3 pi by 2. ஓகேவா? இப்போ இதை இன்னும் என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணிப்போம்? இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன தான் இருக்குது? 2 தான் இருக்குது. மேலே கீழே 2வால் பண்ணலாமா? பண்ணால் இங்கே என்ன வரும்? 9 pi 3 2s are 6 pi divided by 4 plus I into sin into 2 into 2. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு சேம் தானே. இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன தான் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ மேலே கீழே 2வால் பண்ணோன்னா 2 2s are 4 ஆயிரும். அப்போ 3 2s are 6. அப்போ 9 pi plus 3 2s are 6 pi. இங்கேயும் 4 இங்கேயும் 4. அப்போ ஒரு 4. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 cos 9 plus 6 என்ன கிடைக்கும்? 15. 15 pi by 4 plus I into sin 15 pi by 4. ஓகேயா? இப்போ 15 pi by 4 அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? வேல்யூ கிடையாது. அப்போ இதை நம்ம எப்பயும் போல என்ன பண்ணிப்போம்? பிரிச்சுப்போம். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று பை ப்ளஸ் பை மைனஸ், இல்லைன்னா 2 pi ப்ளஸ் 2 pi மைனஸ், அதே மாதிரி 3 pi எடுத்துக்கலாம், 4 pi எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் ஒன்று ப்ளஸ்லையோ இல்லைன்னா மைனஸ்லேயே போட்டு பிரிக்கணும். இது எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா cos 4 pi minus pi by 4 plus I into sin 4 pi minus pi by 4.
ஓகேவா? அதாச்சு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்திருக்கணும். அப்படி வந்தாதான் இதை நம்ம இப்படி பிரிக்கிறது வந்து கரெக்டுன்னு சொல்லலாம். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 4 4s are 16. 16ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 15. இப்போ கரெக்டாக வருதா? ஏன்னா இந்த 4ங்கிறது நான் காமனாக எடுக்கல, இங்கே மட்டும்தான் எடுத்திருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 4 4s are 16. 16 minus 5னா 16ல் 1 போச்சுன்னா 15. அப்போ அதே மாதிரி 4 4s are 16. 16ல் 1 போயிடுச்சுன்னா 15. அப்போ கரெக்டாக வருமா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் 4 pi மைனஸ் தீட்டா, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னா சைன் 4 pi மைனஸ் தீட்டா. காஸ் 4 pi மைனஸ் தீட்டானா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் தீட்டா. சைன் 4 pi மைனஸ் தீட்டானா என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? சேம் இதே ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் 4 pi மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? பை பை 4. அப்போ 1/2 காஸ் பை பை 4 I இன்ட்டு சைன் 4 pi மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் போடும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்ட்டு என்ன ஆகிடும்? மைனஸ் வந்து மைனஸ் சைன் பை பை 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ காஸ் பை பை 4ஓட வேல்யூவையும் சைன் பை பை 4ஓட வேல்யூவையும் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ 1/2 வச்சு காஸ் பை பை 4ஓட வேல்யூ என்னது? 1/√2 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் 1/, சைன் பை பை 4ஓட வேல்யூ என்னது? 1/√2. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 1/2 உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே கூட வச்சுக்கலாம். புக்கில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து புக் பேக் ஆன்சர் வந்து இதோட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா ஒன்றும் இல்லை. 1/, உள்ளே கொண்டு போனால் 1/2√2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/2√2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரி, புக்கில் இதுக்கப்புறமே சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1/2√2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/2√2. ஓகே, இப்போ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ரூட்டோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரூட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எனக்கு ஒரு ரூட்டு இருக்குது, இந்த ரூட்டும் எனக்கு வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு ரூட்டும் இருக்குது, எனக்கு இந்த ரூட்டும் வேண்டாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எது கூட வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது கூட நான் ஒரு ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? √2 கிடச்சி 2 கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த டேர்ம் கூட நான் ஒரு √2 மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஒரு √2 மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, √2 மல்டிப்ளை பண்ணி ஒரு √2 டிவைட் பண்ணணும். அப்போ தான் இது கேன்சல் ஆகி எனக்கு திருப்பி கொஷினே கிடைக்கும். ஓகேவா? வெறும் √2 மட்டும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் எப்படி எடுக்கணும்? √2 டிவைடட் பை √2ன்னு எடுக்கணும். அப்போ எனக்கு இங்கே √2 இருக்குன்னு, எனக்கு இந்த ரூட்டு போகணும்னா √2ஆல் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் போயிடும். ஆனால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கேயும் பண்ணணும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் பண்ணணும். ஓகேவா? 1 × √2 என்னது? √2. 2 √2 என்ன கிடைக்கும்? 2. ஏன்னா √2 × √2 என்னது? √2 ஆன்சர் வந்து 2 மைனஸ் ஐ இன்ட்டு √2 டிவைடட் பை 2 × 2 என்ன கிடைக்கும்? √2 டிவைடட் பை 4 மைனஸ் ஐ இன்ட்டு √2 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ அவங்க கேட்டபடி ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம் சொல்லிட்டு நம்மளுக்கு 2 டேர்ம் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கான ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.